நம்ம வந்து திறக்கலாம் டிவியில் சொல்லணும், பேட்டி சொல்லணும், இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, இது அரசா எப்படிங்க கூட்டிகிட்டு எப்படிங்க போகிறாங்க இருக்குங்கள அப்படி திறங்க உடைங்க வாங்க உடைங்க கூட்டு தானே கூட்டுதானே நம்ம முன்னாடி தானே முன்னாடி 10:30 மணி வரைக்கும் திறந்தானே இருக்குது. நான் பாய்க்கு ஃபோன் பண்ணாரு. ஆனால் முன்னாடி கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி போய் கூட்டிட்டு காவலாளி வந்து கூட்டிட்டு சாவி எடுத்து வேற கேட்டுக்கு போயிட்டாரு. கூட்டும்போது ஏன் கூட்டுறீங்க நான் கேட்டேன். திறந்தானே இருந்துச்சு. கேட்ட ஏன் கூட்டுறீங்க? மேலே இருந்தது கூட்ட சொன்னாங்க. மேலே இருந்தது யாரு? என்ன இன்ஸ்பெக்டர் கூட்ட சொன்னாருன்னு சொன்னாங்க. சாவி இன்ஸ்பெக்டர் போய் வாங்கிக்கணும். நம்ம போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சாவி கொடுக்கணும். எந்த சாவி தம்பி கேட்டேன். சாவி உங்களோட தான் எவன் தம்பி சொன்னது? இந்த இன்சார்ஜ் வாங்க போகணும். இன்சார்ஜ் கூப்பிட்டாங்க. சாவி ஏன் ஏன் சாவி இருக்கு துறை அப்படின்னு இல்லை சார் முடியாது. யார் சொல்லுறா மேலோட எந்த மேலோட அவங்க போனது பேசுவார் சார். தலைவர் வருவார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் வருவார். ஏன் சார் கேட்ட பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டான். சார் இங்கே பாருங்கள் சார் எங்கே கட் பண்ணுறாரு சொல்லிட்டு என் பாக்கியில் பின் பாக்கியில் போட்டு விறுவிறுன்னு பின்னால் போயிடும். போலீஸ் சொல்கிறாரு பின்னால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னென்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்புறம் அவர் தான் சொன்னார், தம்பி நீங்கள் வாங்க கூட்டிகிட்டு வாங்க, யாருக்குமே அனுமதி இல்லை, நீங்கள் உள்ளே இருந்து காரை கொண்டு போங்க, எதை வந்து தடுக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்காக தான் நம்ம நான் கூட நினைச்சேன் மறியல் கூப்பிட்டேன். நான் போய் மறிச்சல அப்புறம் பொதுமக்கள் அவர் அண்ணன் பொதுமக்கள் பற்றி சொன்னார். ஆனால் நீங்கள் இதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ கூட சொல்கிறேன். ஏன் நான் சொல்லாமல் மறைச்சக்கூடாது சொல்லியிருக்கோம். வாங்க எங்கள் பாட்டன் காமராசருக்கு